நான் யாரோ ஒருத்தர் பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அழகை பற்றி கவலையே பட மாட்டேன், அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் மேலே கான்சன்ட்ரேட்டும் பண்ண மாட்டேன். என்னைக்கு ஈசனோட வழிபாடை நான் முதலாக சரண அடைஞ்சிட்டனோ, அவரே கதின்னு வந்துட்டனோ, பஞ்சபூதங்களை நம்பி போட்டு வேண்டி வைங்க, கை மேலே பலன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் தெம்பாகவே வந்திருக்கேன், ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ் அந்த மாதிரி சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம கமெண்ட்ஸ் செக்ஷனுக்கு கம்மியான ஆளுங்க பார்த்தா கூட கரெக்டான வேர்ட்ஸை சொல்லி எங்களையும் மோட்டிவேட் பண்ணுறீங்க, எங்களோட பிழைகளை நீங்கள் திருத்துறீங்க. ஒரு ஆத்திர அவசரத்தில் நாங்களும் வந்து இருக்கிற ஒரு நிமிஷத்தில் எல்லாம் டக் டக் டக்குன்னு சொல்லிடணுமேங்கிறதுக்காக சொல்கிறோம். அப்படி வந்த பிழையான விஷயங்கள் தான் நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட்டு எல்லாம் பாசிட்டிவ் பற்றி பேசிடலாம். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஏன்னா யாரோ ஒருத்தர் பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அழகை பற்றி கவலையே பட மாட்டேன், அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் மேலே கான்சன்ட்ரேட்டும் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. அன்றைக்கி நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன், அதனால் அன்றைக்கி வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். மற்ற நாளெல்லாம் வந்தால் கண்டென்ட் போடணுமே, நம்ம வியூவர்ஸ்க்கு மெசேஜ் சொல்லணுமேங்கிற ஒரு பயம் இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். என் மேலே நான் கமிட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் கலாதேவி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மோட்டிவேட் பண்ணதுனால நான் இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துப்பேன் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை. அப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்க, ஏம்மா விபூதியை பற்றி இப்படி பேசுகிறீங்களே, உங்கள் நெத்தியில் எங்கே விபூதி? கொஞ்சம் நாளைக்கு எங்கள் ஷூட் ரூமுக்கு வந்து பாருமா, எப்படி வேர்த்து விறுவிறுக்குன்னு. ஒரு ஷூட்டுக்கும் விபூதி தெரியும், ஒரு ஷூட்டில் விபூதி தெரியாது. ஏன்னா தொடச்சிக்கிட்டே இருப்போம். அது பஞ்சாக இங்கே பாருங்கள், டிஷ்யூ பேப்பர்ஸ் கையில் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஹீட்டுக்கு போயிடும். அதனால விபூதி வைக்கக்கூடாதோ விபூதி வைக்கலையோங்கிறது எங்களோட ப்ராப்ளம் இல்லை, எங்களோட கான்சன்ட்ரேஷன் அது மேலே இல்லை. மேட்டர் கண்டென்ட் உங்களுக்கு போய் சேரணுமேங்கிறதுக்காக தான். என்றைக்கு ஈசனோட வழிபாடை நான் முதலாக சரண அடைஞ்சிட்டனோ, அவரே கதின்னு வந்துட்டனோ, அன்னையிலேருந்து விபூதி இல்லாமல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சரிங்களா? நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஐஸ்வர்யம் தானாக தேடி வரும். நன்றி. இன்னொருத்தர் கேட்டார், என்னம்மா கண்டென்ட் சரியாக எழுதிட்டு வந்து நீங்கள் வந்து சங்கு பற்றி பேச மாட்டிங்களான்னு. கண்டென்ட் எல்லாம் நல்லா தான் எழுதுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். என்னோடய ஷூட் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அங்கேருந்து கை காமிப்பாங்க, ஒரு நிமிஷம் காலி ஆகிடுச்சின்னா இப்படின்னு. அப்போ நான் எங்கே இந்த மேட்டர் உங்களுக்கு சொல்லாமல் போயிடுவோன்ற பயத்துலையோ கமிட்மெண்ட்லேயும் இந்த டென்ஷனில் தான் கடன்னு ஓடுறோம். சாரி, உங்களுக்கு அது புரியலன்னா இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கிளாரிட்டி இல்லைனாலும், என்ன மாதிரி டவுட் இருந்தாலும், என்ன மாதிரி பிரச்சனை ஓரளவுக்கு என்னால் சால்வ் பண்ண முடியும்னா, என்னோட கமெண்ட் செக்ஷனில் நான் நம்பர்ஸை கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் இஸ் நம்பர் 8248217789. இந்த நம்பரை வந்து நீங்கள் கூப்பிடுங்க. 6 to 9 எனி டே எக்ஸப்ட் சண்டேஸ் கொஞ்சம் நாங்களே பிஸியாக இருப்போம். என்னால் ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்ச சின்ன மந்திரம் எந்திரம் என்னென்ன வழிபாட்டில் எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது, என் பாட்டி சொல்லி கொடுத்தது, முன்னோர்கள் சொன்னது எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் போகிற வழியை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் சின்னதாக ஷேர் பண்ணோம். நான் பெரிய மந்திரம் மாயம் எதுவும் கற்றுக்கல, ஆனால் வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை வச்சு ப்ராக்டிக்கலாக நான் பட்டதை அதில் தப்பு செஞ்சு நல்ல வழியில் போனாங்க. அப்படின்னா பல இடையூறுகளை பார்த்து டென்ஷன் ஆகி அப்புறம் நல்லது ஒரு விஷயம் எசன்ஸ் இருக்குது, அதை மட்டும் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்ணதாசன் அதுதான் பண்ணார். அவர் ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள். அதனால தான் அவர் பாடல்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்கள், அவர் பாடலாம் சோக நேரத்தில் சோக பாட்டு பாருங்கள், மனசு லைட் ஆகிடும். அதுதான் நான் பண்ணுவேன். அவர் வழியை தான் நான் ஃபாலோ பண்ணுறோம். ஆன்மீகத்துக்கும் சரி, வாழ்க்கை நடைமுறையும் சரி. அதனால் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, என்னை பாராட்டுறது சீராட்டுறது என்னன்னாலும் சரி. கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, என்னாலான விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 1 மில்லியன் ஆன எல்லா விஷயம் இதெல்லாம் பொட்டு இங்கே நெத்தியில் வைக்கணும். அவங்க அந்த வீடியோ ஷார்ட் சூப்பராக போயிருக்கு, அந்த வீடியோ நல்லா போயிருக்கு. இதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் உங்களை எல்லாருக்கும். அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு பொட்டு பெருசாக வச்சு தலை நிறைய பூ வைக்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், மஞ்சள் பூசுறது, அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். பெரிய ஃபேமிலியில் என்னை வளர்த்ததே என் பாட்டி தான். மஞ்சளோட மகிமை சொல்லாமல் இருப்பாங்களா, பூவோட அருமை சொல்லாமல் இருப்பாங்களா, பொட்டோட வேல்யூ என்னென்னு, அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். சக்கரத்தை மூடுறதுக்கு தான் அதுன்னு சொல்லி. அதனால் எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் காலம் அப்போது மாதிரி இப்போ கிடையாது, நம்ம மாறிக்கணும். விறகடுப்புலேருந்து இன்றைக்கி எங்கே வந்துட்டோம், எலக்ட்ரிக் குக்கிங் வந்திருக்கோம். நடுவில் எத்தனை பார்ப்போம், பம்ப் ஸ்டவ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் பார்த்தோம், இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வந்திருக்கோம், இப்போ ஆட்டோமேட்டிக் குக்கிங் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை மாறும்போது வழிபாடும் மாறும். ஏற்றுக்குங்க, குறையந்தான் ஷேர் பண்ணிக்க. உங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. மில்லியனாக தாண்டி மாவிளக்கு போடும்போது இந்த வீடியோ வந்து
அந்த டைம் மாறினதுக்கப்புறம் மாவிளக்குன்னா சஷ்டிக்கு அப்புறமா தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மாவிளக்கு போடலையே சஷ்டி முடிஞ்சிடுச்சின்னு பயப்படாதீங்க. ஒவ்வொரு மாத சஷ்டிக்கும் இந்த மாவிளக்கை போடலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். அதுக்கு தேங்க்ஸ். மாவிளக்கு பார்த்ததுக்கும் மாவிளக்கோட விவரமாக நீங்கள் அந்த பூஜை பண்ணி பலனடையணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். பலனடைவீங்க. இன்னொன்று விபூதி நான் சொல்லிட்டேன். விபூதி ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி. அதில் வந்து அந்த கடவுளோட பேர் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்ரிஷ பைரவர்னு சொல்லியிருக்கேன். அது இல்லை, பைரவரில் 3 பைரவர் இருக்காங்க. ஆகாஷ் பைரவர், சொர்ணாகிருஷ்ண பைரவர், அமிர்த பைரவர். அதில் தான் அவரே பேசுகிறதுனால உங்களுக்கு சட்டை நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி அந்த ஐஸ்வர்யம் ஃபோட்டோ கொடுக்குற பேர் வந்து ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அதிபதியான ஈஸ்வர். அது ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்து சொன்னதுக்கு அந்த விளக்கத்துக்கு மிக்க 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 நன்றி. நம்ம மாவிளக்கை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் நான் க்ளீனாக வாட்ச் பண்ணேன். வியூவர்ஸ் வந்து அந்த ராகுகால பூஜையும் மாவிளக்கும் நிறைய எப்போ பார்த்துருக்காங்கன்னா, சஷ்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறைய வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. இப்போ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற குறையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாவிளக்கு எப்போவுமே முருகர் தான். மாவிளக்கு பூஜை தான். அப்போது ஒவ்வொரு மாதத்தில் சஷ்டி வருது. விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க வீட்டையே. ஒரு மாவிளக்கு போடுங்க, வேண்டுதலை வைங்க. முருகான்னு சொல்லிட்டு விளக்கேற்றுங்க, சத்தமாக கூப்பிடுங்க. முருகா நீ எப்போவுமே இருக்க என்னோட, வா இந்த மாவிளக்கு உனக்கு பிடிச்சது நான் கொடுத்துட்றேன். சிலர் நிறைய கேள்வி கேட்டாங்க, திணை மாவில் போடலாமா? ரொம்ப இஷ்டம். திணை மாவு உயிர். திணை மாவில் போடுங்க மாவிளக்கை. வெல்லம் போட்டு திணை மாவை போட்டு அதை உருண்டை பண்ணி நல்லா ஒரு நெய் கரண்டி எண்ணெய் ஊற்றி 5 பஞ்சபூதங்களை நம்பி போட்டு வேண்டி வைங்க. கை மேலே பலன். சஷ்டியில் பிடிங்க. மாதம் ஒரு சஷ்டி வருது. பிடிச்சிக்கோங்க கெட்டிய முருகரை. எங்கே போகிறார்? உங்களுக்கு சுற்றி உங்கள்கிட்ட தான் வருவார். வேறு வழி இல்லை. கூப்பிட்டுட்டிங்களா கைவிட மாட்டார். அதே மாதிரி ராகுவில் அந்த நாகல் சதுர்த்தி தெலுங்கில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னோம். அந்த நாகல் சதுர்த்திட்டே போயிடுச்சு. இனிமேல் எந்த புத்தூர் நான் போய் பாலை ஊற்றுறேன் ஒரு கவலையும் இல்லை. 4 வாரத்துலேயும் மாதம் டெய்லியும் ராகுல டைம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம டெய்லி ஊற்ற முடியாது. அதுக்குன்னு டைம் வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப லேட்டாக இருக்கிறதால அந்த டைம் வேண்டாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 10, 12 ராவுக்காலம் நல்லா எவ்வளோ வேணுமோ எத்தனை பேர் இருக்காங்களோ அது பால் சொம்பில் ஊற்றிட்டு என்ன பண்ணாலும் வீட்டில் இருக்க அத்தனை பேரை சொல்லி புத்தில் போய் ஊற்றுங்க. என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை நம்பி அந்த அவர் பேர் நாகராஜா, நாகம்மா என்னென்னா கூப்பிடுங்க. முருகர் தான், சுப்பிரமணியன் தான். ஊற்றிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க. அதை பூஜை பண்ணும்போது அங்கே மாக்கோளம் இடணும், மஞ்சள் குங்குமம் போடணும், வாழைப்பழம் வைக்கணும், வெத்தலை பாக்கு வைக்கணும், பூஜை பண்ணணும், தேங்காய் உடைக்கணும். சிலர் முட்டை கூட உடச்சி வைப்பாங்க. நாங்கள் அதை பண்ண மாட்டோம். நாங்கள் வாழைப்பழமும் பால் மட்டும்தான் ஊற்றுவோம். வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க. வரும்போது முக்கியமான விஷயம், புத்து வழி இருந்தால் சுற்றிடுங்க. எல்லாம் அங்கேயும் நின்று சுற்றிட்டு புத்து மண்ணை எடுத்துகிட்டு வாங்க. புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த சிறப்பு நான் புத்து பூஜை சொல்லுவேன் ஷார்ட்ஸில். அப்போ நான் உங்களுக்கு விளையாடைய சொல்கிறேன், சரிங்களா? அப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சதான் இந்த 2 பூஜைக்கான விளக்கத்தை சொல்லிட்டேன். சங்குல சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. தண்ணி ஊற்றலாமெல்லாம் கேட்டிருக்கீங்க. தண்ணியெலாம் அதில் ஊற்றக்கூடாது சங்குல. நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக சங்கை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.